திருவாரூரில் பெய்த கனமழையால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் நீர் புகுந்துள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், எந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? லாவண்யா, டிட்வா புயல் காரணமாக கடந்த 4 தினங்களுக்கு முன்னர் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக ஆயிரக்கணக்கான வீடுகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்திருந்தது. இந்த நிலையில கடந்த 2 நாட்களாக மழை விட்டிருந்த நிலையில அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த வீட்டிற்குள் இருந்த மழை நீரை வடிய வைத்த நிலையில அந்த சுவடு கூட மாறாத நிலையில நேற்று இரவு பெய்த அதீத கனமழையின் காரணமாக திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட பனகல் சாலையில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் முற்றிலுமாக உள்ளே புகுந்திருக்கிறது. நேற்று இரவு சரியாக 6:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை பெய்த கனமழையில திருவாரூர்ல மட்டும் 10 சென்டிமீட்டர் மழையளவு என்பது பதிவாகி இருந்தது. இதன் காரணமாக அந்த அதீத கனமழையின் காரணமாக நகர்பகுதிக்குள்ள வீடுகளுக்குள் முற்றிலுமாக மழைநீர் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக பாம்பு உள்ளிட்ட விஷஜந்துகள் வீட்டுக்குள் வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. மழைநீரை வடிவமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் வீட்டிற்குள் இன்னமும் அந்த மழைநீர் என்பது முற்றிலுமாக தேங்கி இருக்கிறது. அதற்குள் தான் அவர்கள் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் பொழுது இந்த பிரச்சனையை நாங்கள் சந்தித்து வருகிறோம். எங்களுக்கு முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தற்பொழுது நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அந்த பகுதிக்கு உடனடியாக வருகை தந்து அவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த மழை நீரை உடனடியாக நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.